நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. குறளெனும் மனுநூல் திருவள்ளுவரினும் மாதான பங்கி. விளக்கம்: நல்ல பண்பு உடையவர்களின் தொடர்பானது படிக்க படிக்க நூலின் நயம் மேலும் மேலும் இனிமை தருவது போல பழக பழக மேலும் மேலும் இன்பம் தருவது ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் படிப்பும் பழக்கமும். இதோ நட்பு பற்றி ஒரு காட்சியுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. டெய்லி இந்த நண்டு அங்க ஊர் உலகம்லாம் சுத்திட்டு சாயந்தரமா கடல் கிட்ட வந்து பேசும். ஒவ்வொன்னையும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். கடல் ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும். அப்படியா நடந்து வரும்ல, நடக்கும்போது அந்த கடற்கரையில அதோடைய சுவடு பதியும். அது பாக்குறதுக்கு நட்சத்திரம் மாதிரி அழகா இருக்கும். அதனால அதை நின்று அதை ரசிச்சுக்கிட்டே வரும். தன்னுடைய வலைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குமா, இந்த கடல் அலைய வச்சு அதை உடனே அழிச்சிரும். இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. இது வரவுள்ள படக்கு படக்குன்னு அதை அழிச்சிருது. அந்த எதிரியோட இன்னொரு நண்டோடைய சுவடை அழிக்கிறான்னு பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த நண்டோடைய சுவடை இதை அழிக்கவே இல்லை. அந்த நண்டு ஹாயா நடந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு வலைக்குள்ள போகுது. இதுக்கு செம்ம காண்டாயிருச்சு. உண்மையிலேயே இவன் நம்ம மேல மட்டும்தான் பொறாமப்படுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு நரி வருது. இந்த நண்டு நடந்து போன அந்த சுவடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வலையில இருக்கிற நண்டை கவக்குன்னு பிடிச்சி தின்றுச்சு. இப்பதான் இந்த நண்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறான் என்ற உண்மை புரிந்தது.